வணக்கம். நம்ம இப்போ பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த கப்பில் 3 கப்பு மாவு போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போடுறேன். தண்ணி நல்லா மலமலன்னு கொதிக்கிறப்ப எடுத்து நம்ம அதில் ஊற்றிக்கலாம். நல்லா ஊற்றி இப்படி நல்லா கிண்டணும்னா நல்லா மாவு வெந்து வரும். நம்ம இடியாப்ப மாவு தயார் பண்ணியிருக்கோம்ல, அதில் தான் செய்யணும் பூர்ண கொழுக்கட்டை. நம்ம பூர்ணம் தயார் பண்ண 1 கப்பு பொட்டுக்கடலை, ஒரு கட்டி மண்டை வெல்லம், 2 மூடி தேங்காய், 1/2 கப்பு வெள்ளை எள்ளு, 1/2 கப்பு கருப்பு எள்ளு, ஏலம் சுக்கு பவுட்ரு. நம்ம இருப்பு சட்டி அடுப்பில் வச்சு இந்த எள்ளை கொட்டி பொரித்து எடுத்துக்கலாம். எள்ளை போட்டு நல்லா சட்டன்னு பொரியிற வரைக்கும் பொரிச்சுக்கலாம். நல்லா இப்படி பொரிஞ்சு வெளியே கொட்டுற அளவுக்கு இருக்கிறப்ப நிறுத்திக்கலாம். இப்போ தேங்காய் திருவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. வெள்ளத்தை நுணுக்கி எடுத்துருக்கேன், அது போட்டுக்கலாம். பூர்ணம் தயார் பண்ண இது வெல்லம் போட்டுக்கிட்டாச்சு. வறுத்த எள்ளை நல்லா மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன், அதையும் போட்டு சேர்த்துக்கலாம். அதில் ஏலம் சுக்கு போட்டுக்கலாம். பூர்ணத்துக்கு தேவையான அளவு தூள் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எடுத்து வச்ச பொட்டுக்களையும் மிக்சியில் போட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். நம்ம எப்படி இதை நல்லா உருட்டிக்கணும். கையில் உருட்டிக்கிட்டு நெய் தொட்டு இந்த கிண்ணத்தை எப்படி கிண்ண மாதிரியே செய்யணும். அப்படி செய்யணும். அச்சுலாம் தேவையில்ல, இலையிலலாம் வைக்க தேவையில்ல. இப்படி அழகாக செஞ்சு வச்சோன்னா இப்படி கட்டை வரல வச்சு இப்படி வச்சா அப்படியே கிண்ண மாதிரியே இருக்குது பாருங்கள். அப்புறம் எடுத்து இப்படி பூர்ணத்தை வச்சு இப்போ இந்த 2 கார்னரையும் இப்படி அமுத்தி விட்டால் சூப்பரான பூர்ண கொழுக்கட்டை வேக வச்சு எடுத்தால் நல்லாயிருக்கும். வச்சாச்சு. இப்போ நம்ம எல்லாம் எடுத்து இட்லி தட்டில் அடுக்கிக்கலாம். இப்படி ஒன்றோட ஒன்று உரசாமல் நல்லா அடுக்கி வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், கொழுக்கட்டை இப்படி பூ மாதிரி வெந்துருச்சு. ஒரு பக்கம் கூட பிரியல பாருங்கள். அழகாக நான் சொன்ன மெத்தடில் செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பூரண கொழுக்கட்டை ரெடி. வாங்க சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.